நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆண்டி, அஞ்சனா இப்ப இந்த பூமியிலேயே இல்ல. அவளோட ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பழைய சாப்டரை ஓபன் பண்ண வேண்டாமா? நம்ம உண்மையான தேவை அவ சாவில்லையே. அதுவும் உண்மைதான். ஆனா இப்ப நம்ம பொசிஷன் என்ன? நாம இப்போ எங்க இருக்கோம்? பிகே நிலையத்துல. இங்க இருக்கிறவங்களுக்கு அவ செத்துட்டான்னு தெரியுமா? தெரியாது. அஞ்சனாவோட விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவ செத்து போன நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் மனு தேடிக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த கேஸ விசாரிக்கிறதையே போலீஸ்காரங்க விட்டுறணும். மனு அவளை மறக்க ஆரம்பிக்கணும். அது எப்ப ஆண்டி? இதெல்லாம் நடந்தாதான் கல்யாணம். மனுவோட மனசை விட்டு அவ போகவே மாட்டா. ஒருவேளை அப்படி நடக்கணும்னா அதுக்கு 5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். நான் காத்திருப்பேன், எவ்வளவு நாள் ஆனாலும். ஆனா மனுங்கிற பஸ் ஏன் ஸ்டாப்ல நிக்காம போயிடுச்சுன்னா வேற பொண்ணு வந்துட்டா? இனிமே அவன் அப்படி பண்ண மாட்டான். நான் வேற ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அவ செத்து போயிட்டான்னு பேப்பர்ல நியூஸ் கொடுத்துடலாமா? வேணும்னா நாம ஒண்ணு பண்ணலாமா? மல்லிகா தான் கூலிப்படைய அனுப்பி அஞ்சனாவை கொண்டான்னு நியூஸ் கொடுத்துடலாமா? பொண்ணு அறிவு கெட்டவளே, சோனாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சோனா அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். ஆனா நீ தங்கம் இல்ல, துரு புடிச்ச தகரமா இருக்க. ஆண்டி, பேசும்போது கொஞ்சமாவது யோசனை பண்ணி பேசணும். ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்காம அவ கதைய முடிக்க சொன்னான். தெரிஞ்சிருச்சுன்னா போலீஸ் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் கேஸ் சிபிஐக்கு போகலாம். அப்போ நாம மாட்டிக்குவோம். ஷாச்சி அந்த வீடியோவை மனுக்கு அனுப்புனா போதுமே. அப்படி அனுப்புனா அது அவனுக்கு எதிரான ஆதாரம் ஆயிடுமே. அம்மா, எங்கப்பா போயிருந்த? அஞ்சனாவை தேடி போனேன். ஒரு வழியா நான் ஷாஜியை நேர்ல பாத்துட்டேம்மா. அவன் என்னப்பா சொன்னா? யாரோ அவளை கொலை பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. ஐயோ! ஆனா அவன் கொல்லலையா. அஞ்சனா இப்போ உயிரோட தாம்மா இருக்கா. அப்படி அவனே சொன்னானா? ஆமா. நீ அவளை பாத்தியா? இல்லம்மா, நான் காட்டுறேன்னு மட்டும் சொல்லல, என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவனை நம்பாத. ஏம்மா? அவன் அப்படிதான் போய் பேசுவான். அப்ப உங்களுக்கும் ஷாஜியை தெரியுமா? எனக்கு எப்படிப்பா அவனு தெரியும்? அப்புறம் எப்படி அவன் போய் சொல்றான்னு சொல்றீங்க? அது வந்து இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்பவே கூடாது. அவன் கண்டிப்பா அவளை ஒப்படைச்சிருவான். 5 கோடி ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும். 5 கோடி ரூபாவா? ஆமா, அதை கொடுத்த உடனே அஞ்சனாவை ஒப்படைச்சிருவான். நாளைக்கே நடக்கும். அம்மா, நாளைக்கே எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் வேணுமா? மனு, அவன் உன்னை ஏமாத்துறான். மனு, அஞ்சனாவை அமிச்சதுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதுமா? அம்மா, நாளைக்கு 5 கோடி ரூபாய் வேணும், மறந்துடாதீங்க. இல்ல மனு, செத்து போன அஞ்சனா எப்படி திரும்ப வருவா? அஞ்சனா செத்துட்டாளா? உங்களுக்கு எப்படிமா அது தெரியும்? இல்ல, இந்த கூலிப்படை எதுக்கு பொண்ணை தூக்குவாங்க? கொலை பண்ணதானே. காசு வாங்கிக்கிட்டு தூக்கி இருக்காங்கன்னா கொன்னு இருப்பாங்கல்ல. அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். இல்ல, அவ உயிரோட தான் இருக்கான்னு என் மனசு சொல்லுது. எதுக்கும் நாம ட்ரை பண்ணி பார்க்கலாமே.
ஷாஜி செத்து போனவளை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். எதுக்கு மொனு கிட்ட இருந்து பணத்தை ஆட்டே போட? என்ன ஏதுன்னு உடனே விசாரிச்சாகணும். எனக்கு தெரியும்ண்ணே, அஞ்சனாவை காணுங்கிற டென்ஷன் தானே. என் பொண்ணு எங்க இருக்கா? அஞ்சனாவை கண்டுபிடிச்சாச்சு. அவன் அந்த ஷாஜியோட கஸ்டடியில தானே இருக்கா. அவளை எதுவும் பண்ணல, திருப்பி அனுப்பிடுறோன்ட்டாங்க. சீக்கிரமே கூட்டிட்டு வந்துருங்க. நான் ஷாஜியை பார்த்தேண்ணே, ஆனா அந்த ஆள் 5 கோடி ரூபா கேட்குறான். அவ்வளோ பணம் கேட்குறேண்ணா? அவளோட உயிர் விலை மதிப்பு இல்லாததுன்னு கொடுக்கலாம். நாளைக்கு பணத்தோட போகணும். மேடத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் போய் சொல்லிட்டேன். பணமும் வேணும்னு சொல்லிட்டேன். என்ன ஆனாலும் சரி, அவளை நான் நாளைக்கே கூட்டிட்டு வந்துடுவேன். அப்புறம் கல்யாணம் தான். அம்மா ஓகேன்னு சொல்லிட்டா 27ஆம் தேதி எதுக்கு, அதுக்கப்புறமே வச்சுக்கலாம். அப்ப நமக்கு இன்னும் பிரம்மாண்டமா பண்றதுக்கு டைம் கிடைக்கும்ல. அஞ்சனாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியா வீட்டுக்கு போக முடியும். வீட்டுக்கா? அனுப்புனா தானே நீங்க போவீங்க. கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். நான் உனக்கு 10 கோடி கொடுத்தது அஞ்சனாவை கொலை பண்ணதான். அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட பணம் வாங்கினேன். இல்லை என்னையே கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா? இதெல்லாம் இந்த சாஜிக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அஞ்சனா உயிரோட இருக்காளா இல்லையா? அதுக்கு ஆதாரமாக தான் வீடியோ அனுப்பி வச்சேன். அதுக்கு நம்பிக்கை இல்லைனா மீடியாவுக்கு அனுப்பி வைங்க, போலீஸுக்கு அனுப்பி வைங்க. அவங்க விசாரிப்பாங்க. கடைசியில் உங்ககிட்ட தான் வருவாங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. வேண்டாம். செத்து போன ஒரு பொண்ணை வச்சு நீ பணம் கேட்டு கேம் ஆடுற, அதுவும் என்னோட மகன் கிட்டயே. அப்படி பணம் யார்ட்டையும் கேட்கக்கூடாதுன்னு நமக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கா என்ன? அவளை நான் கொல்ல ஒத்துக்கிட்டதே பணத்துக்காக தான். பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய், இதெல்லாம் முறையா இருக்கா? என்ன சொன்னீங்க? முறையா? நானே முறை தவறுனவன் தான். என்ன காமெடியா? மேடம், நீங்கள் சொன்ன வேலையை நான் பண்ணிட்டேன். அதுக்கு பணம் கொடுத்துட்டீங்க. சாப்டர் க்ளோஸ். இனி நீங்கள் கிளம்பலாம். போறேன். ஆனா மனுவோட எந்த டீலிங்கும் வச்சுக்காத. அவன் பணம் கொடுக்க மாட்டான். அவளை கொன்னுட்டேன்னு சொல்லிடு. என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது நான் தான். செத்து போனவளை வாங்க ஆள் வந்தா நான் விற்பேன். அது யாரா இருந்தாலும். அவ செத்துட்டான்னு உங்க மகன்கிட்ட நீங்க வேணா சொல்லுங்க. எப்படி செத்தான்னு அவன் கேட்டா சாஜி கிட்ட 10 கோடி ரூபாய் கொடுத்து கொல்ல சொன்னேன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயமா என்னை பார்க்க வராதீங்க. உங்க மகன் மனுக்கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் கண்டிப்பா நான் வாங்குவேன். உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு மனசு ரொம்ப சரியில்லை. அஞ்சனா உயிரோட இருக்காளா இல்லையா? என்ன அவன் கொடுத்த கெடு முடிஞ்சிருச்சு. தெளிவான ஒரு பதில் சொல்ல என்னாலே முடியல. அவன் சொன்ன அன்னைக்கு ஸ்டேட் ஃபுல்லா போலீஸ் பிஸியா இருந்தாங்க. ஆதாரம் இல்லாத இன்னொரு விஷயமும் உலாவிக்கிட்டு இருக்கு. அது என்ன? கணியான் மலைப்பகுதியில ஒரு கொலை நடந்ததா தகவல் வந்திருக்கு. அங்க ஒரு பொண்ணோட பாடியை பார்த்ததா சொல்றாங்க. அது அஞ்சனாவே இருக்குமா? தெரியல. போலீஸ் அங்க விசாரிக்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏதாவது சொல்ல முடியும்.
எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்மளால அவளை காப்பாற்ற முடியலையே. சார், அது அவளா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது வேற பொண்ணா கூட இருக்கலாமே. இந்த அருவா ஷாஜி வழக்கமா எப்படி கொல்லுவான்? கிட்டத்தட்ட இப்படிதான். ஆளே இல்லாத இடத்துல, அதுவும் பகல்ல. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஆனா என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதே. அதை நினைச்சு பார்க்க கூட என்னால முடியல. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. நீங்க வேலையில இருக்க லாய்க்கு இல்ல. அந்த பொண்ணோட பழகினாதான் தெரியும். எதிரிய கூட நேசிக்கிற பொண்ணு. அவளுக்கு கள்ளங்கபடம் தெரியாது. குழந்தை மனசு. நன்மை மட்டுமே நிறைஞ்ச ஆளுங்க இந்த உலகத்துல வாழவே முடியாதுன்னு நிரூபிச்சிட்டீங்க. ஒரு நல்ல குழந்தைய நாம என்னன்னு சொல்ல முடியும் ரஷீத்? தேவதை. அவ தேவதைக்கும் மேல ரஷீத். சார், நீங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. ஆமா, அந்த அன்பை நான் அனுபவிச்சிருக்க ரஷீத். அவ என்ன சாமின்னு சொன்னா தெரியுமா? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஸ்டேஷன்ல இருந்து அவளை கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான். சார், மல்லிகா மேடம் தான் இதை செஞ்சாங்கன்னு ரொம்ப கன்ஃபார்மா தெரியுது. அன்னைக்கு நான் மேடத்தை ஃபாலோ பண்ணேன். பேங்க்ல இருந்து பெரிய சூட்கேஸ் நிறைய பணம் எடுத்து வந்தாங்க. அதை சாஜிக்கிட்டு கொடுத்தாங்க. அதுக்கான வீடியோவும் இருக்கு. அவளே போனதுக்கு அப்புறம் இந்த கேஸ் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன? நான் கிளம்புவா சார்? கமிஷனர் கூட மீட்டிங் இருக்கு. அந்த மளிகை ஏன் திடீர்னு பார்க்கணும்னு சொன்னாங்க? அவங்க பையன்கிட்ட பணம் வாங்குறத பத்தி பேசதான். நான் அவளை மிரட்டிட்டேன்ல, இனிமே அவ வரமாட்டான். அண்ணே, கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி கிடையாது. என்ன போட சொன்னா போட்டுருவீங்க. அதை வச்சு வியாபாரம் பண்ண மாட்டீங்க. ஒரு பண்ணை வச்சு இப்படி எல்லாம் விளையாட மாட்டீங்க. உண்மைதான். மனுன்றவன் அஞ்சனான்னு ஒரு பொண்ணை காதலிச்சான். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை ஏத்துக்கிட்டீங்க. இது வரைக்கும் லவ் பண்ற பொண்ணுகளை நீங்க கொன்னதே இல்லை. நான் பண்றதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. நீ இப்ப பாக்குறது ஷாஜியோட மறுஜென்மம். நான் திரும்பவும் வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஒரு பொண்ணு தான். விஷயம் என்னன்னா, நான் அவளோட அண்ணன்னு வேற அங்க சொல்லிட்டு போயிட்டேன். அவளோட இறக்கம் தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கே காரணம். அதனால இனிமே கொலையே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் அவளுக்காக. ஆனாலும் நாமளும் வாழணும்ல. அதுக்காக நாம கடைசியா பண்ண வேலை தான் அஞ்சனா. இனிமே எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த தப்பை பண்றோம். புரிஞ்சுதுண்ணே. என் தங்கச்சியோட போட்டோ கொண்டு வரேன்னு சொன்னா அவன் இன்னும் வரலையாடா? இல்லைண்ணே. அண்ணே, எங்கடா இருக்க? இதோ வந்துட்டு இருக்கண்ணே. நான் பார்க்காத என் தங்கச்சியை பார்க்கணுன்னு ஆசையா இருக்குடா. இதோ வந்துட்டேண்ணே. நீ அந்த போட்டோவை ஃபோனில் அனுப்பு. சரிங்கண்ணே. அவள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன். அண்ணே,
இதை நான் உங்க கையில நேர்லயே பார்த்து தரேண்ணே. அதுக்கான கிரெடிட்டையும் வாழ்த்தையும் நேர்ல நான் வாங்கணுண்ணே. சரி, சீக்கிரம் வா. அண்ணனோட தங்கச்ச கண்டுபிடிச்சாச்சு. சுரேஷ் அண்ணா உன்னை தூக்கின்னு வர சொன்னார். வா. சுரேஷ் அண்ணா சாஜியை கொலை பண்ணதான் அவர் உன்ன அனுப்பினாரு. நீ அவனை கொலை பண்ணாம அவன் டீம்ல செஞ்சியா? உன்னை தாண்டா தேன் நின்றோம். ஏய் நில்றா. ஏய் நில்றா. ஏய் வாடா அவனை புறா. எங்க ஓடுற? வா வண்டிலே இரு. ஏத்ரா சீக்கிரம் நில்றா. கதவு தர. ஏய் விடா. அந்த உலகளகி எனக்கே வந்து ஆர்டர் போடுவாளாம். அவ செத்துட்டான்னு தானே நினைச்சேன். கூலி வேலை பார்த்தவன்லாம் எனக்கு முதலாளியா? என்ன சாரதாக்கா, அஞ்சனாவை திட்டுறீங்களா? யாரு? நானா? நான் அவளை போய் திட்டுவேனாமா? அஞ்சனா மாதிரி ஐஸ்வர்யமான பொண்ணு பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். வாத்து மாதிரி நடந்துகிட்டே ஒருத்தி வருவாளே, சோனா. அவ ஒரு மலைக்குரங்குமா. அவ அஞ்சனாவை என்னென்ன சொன்னா தெரியுமா? எல்லாத்தையும் அவகிட்ட சொல்றேன். பச்சோந்தி கூட இப்படி நேரம் மாறாதுக்கா. அப்படி மாறிட்டீங்க. உண்மைய சொல்லவா? நம்மள மாதிரி ஏழை பொண்ணு பெரிய பணக்காரி ஆகுறானா நம்ம சந்தோஷப்பட தானே செய்யணும். அவங்க தான் ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க. நீங்க அந்த 7 அஞ்சனா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். நான் ஒரு உண்மைய சொல்லவா? அது உண்மை நம்பலாமா? ஆமா, அஞ்சனா இந்நேரம் செத்திருப்பா. அப்படி யார் சொன்னா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இங்க பாருங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. நான் எனக்கு தெரிஞ்ச உண்மைய சொன்னேன். அவ போய் 4-5 நாள் ஆச்சுல. அதுக்கு என்ன, அவ கண்டிப்பா வருவா. அஞ்சனா மேடம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிச்சன்ல நிறைய சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச்? அத நான் அஞ்சனா மேடத்துக்கிட்டே சொல்லிக்கிறேன். டீ எங்க இருக்கு சாரதா? அங்க இருக்குல்ல, எடுத்து குடிங்க. எடுத்து கையில எல்லாம் கொடுக்க முடியாது. நீ இப்போ எதிர்கட்சிக்கு போயிட்டீங்களாமா? இனி அஞ்சனாவை காக்கா பிடிச்ச போதுமே. அஞ்சனா மேடம் ரொம்ப அடக்க ஒடுக்கமானவங்க. இந்த மாதிரி அரகுற பீஸ் இல்ல. ஆமா, அஞ்சனா இப்ப உயிரோட இல்லைன்னு நீங்க தானே இப்ப சொன்னீங்க. அது உண்மைதான். என் மனசு அப்படிதான் சொல்லுது. யாராவது ஆளை வச்சு போட்டு தள்ளியிருப்பாங்க. என்ன சொன்ன மாதிரியே இருக்கே. நான் ஒன்னும் அப்படி சொல்லல. அஞ்சனா மேடம் மனுஷரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா கொல்லணும்னு ஒருத்தி தான் நினைப்பா. அது நீ தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன? நீங்க இப்போ நம்ம ஆபீஸ் பக்கமே வரதில்லையே. வீட்ல சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முடியட்டும். நான் ஒரு எமர்ஜென்சி விஷயத்த சொல்ல தான் வந்தேன். மனு சார் கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அப்படியா? என்ன விஷயம்? 5 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு. ஃபினான்ஸ் மேனேஜர் கொடுக்கல. மனு சார் அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஃபினான்ஸ் மேனேஜர் டென்ஷன்ல இருக்காரு. நீங்க ரிட்டனா ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் அவர் பணம் தர முடியும்னு சொல்லிட்டாரு. வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம். எனக்கு தெரியாம எதுவும் நடக்க கூடாது. பிளான்டேஷன்ஸோட டிரான்சாக்ஷன்ஸை பிளாக் பண்ண சொல்லு. ஓகே மேடம். நீ சீக்கிரமா போய் விஷயத்த சொல்லு. எஸ் மேடம்.
வணக்கம், உட்காருங்க. எதுக்கு திடீர்னு லீகல் ஒப்பீனியன்? மனு தான் பிரச்சனை. அவனுக்கு 5 கோடி ரூபாய் வேணும்னு கேக்குறான். முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அவன் ஆபீஸ்க்கு போய் ப்ராப்ளம் பண்ணிருக்கான். மனு என்ன பார்க்க வந்திருந்தாரு, உங்ககிட்டயும் சொல்ல சொன்னாரு. மல்லிகா, இந்த விஷயத்துல முரண்ட பிடிக்காதீங்க. இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி. கம்பெனியோட பணத்தை எடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். மல்லிகா, நீங்க 1 வருஷமா தான் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் பிரதாப் தான் கம்பெனி நடத்தி இருக்காரு. பிரதாப் இறந்து போறதுக்கு முன்னாடி கம்பெனியை உங்க பேர்ல எழுதி வச்சிருந்தா நீங்க சொல்றது ஓகே. ஆனா இது மனுவுக்கும் உரிமையான சொத்து. நான் இன்னொரு சட்ட சிக்கலையும் சொல்லிடுறேன். பிரதாப் இறந்துட்டார். இனி நீங்க சொத்துக்கு உரிமை கோரும்போது சொத்து உங்களுக்கும் மனுவுக்கும் மட்டும்தான் சொல்ல முடியாது. அப்புறம் உங்க ஹஸ்பண்டுக்கு ரகசியமா ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. அவங்களுக்கு மகனோ மகளோ இருந்தா அவங்களுக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குல்ல? நோ. சொத்துக்கு உரிமை கோரி நாளைக்கு ஏதோ ஒரு பொண்ணு இங்க வந்தா கொடுத்து தானே ஆகணும். நோ, அப்படியெல்லாம் பிரதாப்க்கு யாரும் இல்ல. பிரதாப் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்ட செஞ்சிருப்பாரு. அப்படி யாரும் வர போறாங்கன்னு நான் சொல்லல, வரலாம். இப்போ மனுவோட மேட்டர். பணத்தை கொடுத்துருங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை நடக்குதுன்னு வெளியில தெரிய வேண்டாம். அஞ்சனா உயிரோட தான் இருக்கா, அதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. இனிமே நாம கவலையே பட வேணாம். என் மகளை பார்த்ததுக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வரணும். எஸ்டேட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஊருக்கே போல. உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு தங்கச்சி இருந்தாங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதெல்லாம் ஒரு காலம். எவ்வளோ ஸ்டேஜில் ஆடி இருக்கீங்க. ஒரு வருஷத்திலேயே 200 ஸ்டேஜுக்கு மேல. எல்லா ப்ரோக்ராமையும் நான் பார்ப்பேன். அதுக்கு என்ன எவ்வளோ சண்டை பிடிச்சிருக்கீங்க. தூங்கணும், வண்டி ஓட்ட வேணாமான்னு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போய் தூங்கலான்னு நினைப்பேன். டான்ஸ் ஆரம்பிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவேன். எப்படி டான்ஸ் ஆடுவீங்க, எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கீங்க. பிரதீப் அம்மாவை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, நிறைய தடவை இவங்க டான்ஸை பார்த்துருக்கேன். அப்ப சின்ன வயசு இல்ல, எங்க திருவிழா நடந்தாலும் போயிடுவோம். அப்ப பெரிய ஃபேன்னு சொல்லுங்க. ஊர் திருவிழாக்கு ஃபேன்லாம் எங்கம்மா கட்டுவாங்க? அது இல்ல, பிரதீப் அம்மாவோட பெரிய ரசிகர்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? அத்தை, அத்தை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அஞ்சனாவை நான் கூட்டிட்டு வர போறேன் உயிரோட. என்ன, அந்த ஆளுகிட்ட பேசி நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு அவளை பார்த்துருவேன். பார்த்து கையோட கூட்டிட்டு வந்துடுவேன். கூட்டிட்டு வந்து உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் முதல்ல நினைச்சேன். ஆனா ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன். சரி, அம்மாவை பார்க்கணும், போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, மனு தான் பேசுறேன். என்ன முடிவு பண்ண? எனக்கு அவ வேணும். நான் கேட்ட 5 கோடி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அக்கம் பக்கம் நல்லா பார்த்துக்க. போலீஸ் ஜீப் ஏதாவது ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே யாருமே கிடையாது. எங்கே வரணும்னு மட்டும் சொல்லு. லொக்கேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நான் அவளை பார்த்தாகணும். கூட்டிகிட்டு வரேன். அவள் என் கூட கன்ஃபார்மாக வருவான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் பணத்தை கொடுப்பேன். அது போதும். நீ தனியாக தானே வர? ஆமாம்மா. இந்த டீல் வேற யாருக்கும் தெரியக்கூடாது.
போலீஸ்க்கு மட்டும் நீ இன்ஃபார்ம் பண்ண, அவ டெட் பாடியை தான் நீ தூக்கிட்டு போக வேண்டி வரும். சரி, கிளம்பு. ஓகே. அவன் பணத்தோட கிளம்பிட்டான். அவளை நம்ம கூட்டிட்டு போலாம். அவளை ஒப்படைச்சிடலாமா? அதை பொறுத்திருந்து பாரு. நாம மீட் பண்ண போற அந்த மொத்த ஏரியாவையும் நாம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போலீஸ் வர்றாங்களா இல்லை வேற யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களான்னு எல்லாம் பார்க்கணும். ஓகேண்ணே. முதல்ல அவளை காட்டலாம். அவனுக்கு நம்பிக்கை வந்ததும் அவன் பணத்தை கொடுப்பான். அவளை அவங்கிட்ட அனுப்புறோம். மற்றவை விரைவில். பணம் எங்க? அதுக்கு முன்னாடி அஞ்சனா எங்க? பணத்தை தராம நான் அனுப்ப மாட்டேன். முதல்ல பார்த்துடுறேன், அனுப்பலாம் வேண்டாம். அவ இருக்காளான்னு உனக்கு தெரியணுமா? ஆமா, எந்த குறையும் இல்லாம அஞ்சனா அவனை பார்க்கணும். இல்லைன்னா பணத்தை தரமாட்டியா? தரமாட்டேன். அஞ்சனாவை பார்க்கணுமா? சரி, கூப்பிடு. அஞ்சனா, அஞ்சனா, அதெல்லாம் அப்புறம். பணம் பணம் என் கைக்கு வந்தா அவ உன் கிட்ட வருவா.
ஏய் ஒழுங்கா அங்க இருந்துக்கோ. உன்னை கொல்லாம விட்டதுனால தப்பிச்சிட்டதா இருந்துச்சியா? நான் உன்னை வச்சு பணம் சம்பாதிக்கணும்டி. அவனை பார்த்துட்டல, அதுவே போதும். நீ உயிரோட இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல. உன்னை போலீஸ் வந்து காப்பாத்திட்டோம். இன்னொரு இடத்துக்கும் நாம போகணும். டைம் வரும்போது நானே சொல்றேன். அது வரைக்கும் அமைதியா இரு. இவளை வச்ச அண்ணன் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. இனி அடுத்த பிளான் என்னன்னு? இவளை ரொம்ப நாள் விட்டு வைக்க வேணான்னு நான் ஒரு பிளான் பண்றேன். இவளை நம்ம கொல்லலைன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கொல்லலான்னு முடிவு பண்ணி தான் போனோம். ஆனால் என்ன நடந்துச்சு? இந்த இடம் ஓகே. ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா. இங்க என்ன நீ சத்தம் போட்டாலும் யாருக்குமே கேட்காது. சில விசேஷ நாட்கள்ல ஆதிவாசிகள் மட்டும்தான் இங்க வருவாங்க. கொலைய வீடியோ எடுக்கணும். அவ சாகிறது தெளிவா தெரியணும். சரி. நல்லா வேண்டிக்கோ. சொர்க்கம்
சொர்க்கம் கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. எனக்கு கிடைக்க போறது சொர்க்கம் தானே எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், நீங்க திருந்தணும்னு வேண்டிக்கிறேன். என்ன வேண்டிக்கிட்ட? உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு. நீ உனக்காக வேண்டிக்கலையா? இல்ல, இது வரைக்கும் நான் எனக்காக வேண்டிக்கிட்டதே இல்லை. இப்போ நீ என்ன வேணாலும் கேட்கலாம். உனக்கு உன் உயிர் தான் வேணும்னா கூட அதையும் தருவேன். நான் உன்கிட்ட பிச்சை கேட்கணுமா? அது கண்டிப்பா நடக்காது. இந்த உலகத்தை விட்டே போக போறத நினைச்சு உனக்கு வருத்தம் இல்லையா? இல்லைன்னு யார் சொன்னா? இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகணும்னு யார் ஆசைப்படுவா? ஒரு நாள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம போய் தானே ஆகணும். நான் சீக்கிரமா போறேன், பரவாயில்ல. ரகு, ஷூட் பண்ண ஆரம்பி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.